வார்த்தை ஆரம்பிக்குது. என்னன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன குயிஸா நம்ம பார்க்கலாம் வரிசையா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்க ஆன்சர் தெரியுதோ ஆன்சர் சொல்லுங்கக்கா. ஸோ which of the following statement is true? Python is a high level programming language. Python is a interpreted language. Python is an object oriented language. All of the above. All of the above. Okay, so correct. Python வந்து ஒரு high level language. அது வந்து interpreted language. அது வந்து அது oops concept, அதாவது class conceptம் இருக்கு. Okay, அடுத்து வந்து ரெண்டாவது question. What is used to define a block of code? அதாவது ஒரு லூப்போட பாடி கண்டென்ட்டோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனோட பாடி கண்டென்ட்டோ. ஓகே, ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்றத வந்து பைத்தான்ல எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க? ஓகேங்களா? சோ காலிபிரேஷன்ஸா, பேராந்திசிஸா, இண்டென்டேஷனா, இண்டென்டேஷன். எஸ், கரெக்ட். ஓகே, சோ which of the following is correct? Commands are for programmer for better understanding of the program. Python interpreter ignore commands. You can write multi-line command in Python using triple quotes, either a single triple quote or double triple quote. All of the above. இதுக்கு வந்து first commands are for programmers for better understanding of the program. Okay. Interpreter வந்து ignore பண்ணாது command. You can write multi-line commands இருக்கு, but வந்து triple quotes தான் இல்ல. ஓகே, எப்படி நீங்க இன்டர்பிரட்டர் இக்னோர் பண்ணான்னு சொல்றீங்க? இப்போ ஒரு கோட் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹாஷ் போட்டீங்கன்னா அந்த லைன் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆமா எக்ஸிக்யூட் பண்ணாது. கரெக்ட். சாரி, இட் இக்னோர். மல்டி லைன்ல வந்து சிங்கிள் கோடும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோடும் ட்ரிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து என்னன்னா all of the above. ஓகேங்களா? ஓகே. So which of the following is correct? Variable name can start with an underscore. Variable name can start with a digit. Keywords cannot be used as a variable name. Variable name can have symbol like at, has, dollar, etc. So which statement is correct from this? Keywords cannot be used as a variable name. Keyword cannot be used as a variable name. நல்ல क्वेश्चन லிசன் பண்ணுங்க. which of the following is correct? எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டர்ஸ்கோர் a = 10. ஓகேங்களா? சோ அண்டர்ஸ்கோர் a. அப்போ இது வந்து என்ன செஞ்சுச்சு? அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் டிஜிட். இப்போ நான் என்ன செய்றேன்? ஸ்டார்ட் பண்றேன், டிஜிட்ல ஸ்டார்ட் பண்றேன். சோ இட் நெவர் அக்செப்ட். ஓகேங்களா? அப்போ அது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கீவேர்ட்ஸ் cannot be used as a variable name. cannot be. ஓகேங்களா? யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸ் என்ன அர்த்தம்னா ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ். சோ ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கீவேர்டு str-ன்றது வந்து ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? சோ str-ன்றது ஒரு கீவேர்டு. சரியா? இப்போ அந்த str-ன்ற கீவேர்டை வந்து நான் என்ன செய்யலாம்? = 10 போடுறேன். என்ன செய்யலாம்? நான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சோ cannot be used னு சொல்லியிருக்கான், பட் can be. ஓகேங்களா? வேரியபிள் நேம் can have symbols like at, has, dollar. சோ ஸ்பெஷல் சிம்பல்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது? வேரியபிள்ல கொடுக்க முடியாது. அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? ஓகே, இப்போ அஞ்சாவது क्वेश्चन வரும். In the following code, n is a or an. n-ன்றது வந்து என்ன? n = single quote 5. ஓகேங்களா? சோ இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா, டியூபிளா, ஆபரேட்டரா? ஸ்ட்ரிங். ஓகே, பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து அங்க சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிருக்கனால n-ன்றது வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? பின்னாடி வரக்கூடிய கோடோட அவுட்புட் வந்து என்ன இருக்கும்? ஓகேங்களா?
So print 1, 2, 3, 4 separator sep equal to star. ஓகேங்களா? So கீழ வந்து 4 ஆச்சு. 1 star, 2 star, 3 star, 4 star. ஓகே. சோ செப்பரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது இன்டர்மீடியேட்டா அந்த வேல்யூ கொடுத்திருக்கிறத வந்து என்ன செஞ்சிடும், பிளேஸ் பண்ணிரும். செப்பரேட்டர் கொடுக்காட்டினா எப்படி வரும்னா 1 2 3 4 வரும். செப்பரேட்டர் கொடுத்தா செப்பரேட். ஓகே, கரெக்ட். வாட் இஸ் used to take input from the user in Python? ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி தரல, பட் யூ கேன் கெஸ் இட். ஓகே, நீங்க வந்து கெஸ் பண்ண முடியும். சோ இன்புட் ஏன்னா சின்றது வந்து என்னன்னா உங்களுடைய C++ இருக்கக்கூடிய இன்புட் மெத்தட். ஸ்கேன்ஃப்ன்றது வந்து என்னன்னா சில இருக்கக்கூடியது. இந்த டேக் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து we can't, எந்த இதுலயுமே நான் பார்த்தது இல்ல. இன்புட்ன்றது வந்து மோர் பாசிபிள். அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ b equal to input of என்ன நிக்குது, எனக்கு கர்சர் வந்து நிக்குதா? நான் சம்திங் டைப் பண்ணிருக்கேன். இப்போ b actually b equal to input string ஏதாச்சும் வந்து நீங்க அதாவது இன்புட் நம்ம கிட்ட இருந்து வாங்கணும், enter the number அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அது கொடுக்கலாம். நீங்க உள்ள வந்து அப்படி கொடுக்கலாம், இல்ல எம்டியாவும் கொடுக்கலாம். எம்டியா கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கர்சர் வந்து அங்க நிக்க போகுது. எம்டி எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி கொடுத்தா இப்போ எண்டருக்கு தான் நிக்க போகுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ பட் அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் இன்புட் தான் வந்து என்னது, ஒரு இன்புட்டை கெட் பண்றதுக்குரிய ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்த क्वेश्चन வரும். வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட்? நம்பர்ஸ் ஈக்குவல் டு 2 3 4. இது வந்து ஒரு லிஸ்டா கொடுத்திருக்கேன். பிரிண்ட்ல வந்து அந்த லிஸ்ட்டை வந்து என்ன செஞ்சிருக்கேன், அந்த வேரியபிளை கால் பண்ணிருக்கேன். அப்போ என்னுடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? இந்த ஃபாலோயிங் இந்த 4ல வந்து எதா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நீங்க டைப் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி தான் ரிட்டர்ன் பண்ணும்? இட் இஸ் ரிட்டர்ன் அஸ் a லிஸ்ட் ஃபார்மட்லயே தான் எனக்கு என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த தேர்ட் ஒன்று தான் அதுக்குரிய ஆன்சர். ஓகே, சோ இந்த क्वेश्चन வந்து எதுக்காகனா உங்களுடைய அட்டென்ஷன் எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க அப்படின்றத கெஸ் பண்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. So what is the output of the following code? Print 3 greater than or equal to 3. இப்போ இதோட அவுட்புட் வந்து என்ன? சோ அந்த ஸ்டேட்மென்ட் உள்ள கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் வந்து என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே greater than or equal to. சோ அப்ப அது வந்து என்னன்னா ஒரு கரெக்டான ஸ்டேட்மென்ட். அப்ப வந்து நம்மளுடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் பிரிண்ட்ல? சோ இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து print 3 greater than or equal to 3 நான் போடுறேன் அப்படின்னா இன்டர்பிரட்டர் வந்து என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரேஸ் இருக்குல்ல, இந்த பிரேஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் அதுதான் காமன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன, அது ஒரு கம்பேரிட்டிவ் ஆபரேட்டரை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்காங்க. இப்போ a greater than or equal to b அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லாட்டினா ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நமக்கு என்ன செய்யும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பிரிண்ட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃப் ட்ரூ வந்து என்னது, இட்ஸ் பிரிண்டிங் ட்ரூ. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி அந்த இன்டர்பிரட்டர் ப்ராசஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதை ப்ராசஸ் பண்ணி இந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்யும், இப்படி கொடுக்கும். சரி, தப்பா போட்டேன் நான் பிரிண்ட்டுக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வர்றதை வந்து என்ன செய்யும், அந்த பிரிண்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சோ அவுட்புட் வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரூ. ஓகே, அடுத்து the statement using AND operator result true if. எப்போ AND operator யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் ட்ரூவா வரும்? இது ரொம்ப சிம்பிள். லாஜிக் எக்ஸ்லயே படிச்சிருப்போம். AND ஆப்ரேஷன் ஒரு நார்மலா 1 1 இந்த ரெண்டுக்கு நடுவில் AND போட்டாதான் எனக்கு வந்து என்ன செய்யும், ட்ரூன்னு வரும். இதே நான் வந்து ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ்னு வரும்.
ஓகேங்களா? சோ அப்போ வந்து both operands should be a true. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் வந்து என்னன்னா இதுக்குரிய ஆன்சர். ஓகே, இப்போ 11th ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் த அவுட்புட்? இதோட அவுட்புட் வந்து என்ன சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னது, ஒரு சப்ஸ்ட்ரிங் பண்ணிருக்காங்க, சரியா? சோ இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ஜி ஜி. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்குவோம், ஓகேங்களா? சோ ஸ்ட்ரிங் ஆஃப் 5, ஸ்ட்ரிங் ஆஃப் 5 சொல்லும்போது 0 1 2 3 4 5, அப்ப வந்து என்ன வரும்? G வரும், ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து என்னது, G வரும். இங்க என்ன போட்டிருக்காங்க, ஈக்குவல் டு போடல, ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னது, கம்பேரிட்டிவ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட். அப்ப LHS வந்து G வந்துருச்சு. இப்ப RHS வருவோம், ஸ்ட்ரிங் ஆஃப் 5 கோலன். ஓகே, ஏன் அப்படின்னா 5 கோலன் போட்டா 5வது பிளேஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் அர்த்தம். ஆனா நமக்கு கடைசியா இருக்கிறது வந்து என்ன இருக்கு, ஒரே ஒரு தான் இருக்கு, அதனால G வரும். இப்போ G ஈக்குவல் டு Gன்னு சொல்லும் போது இதோட அவுட்புட் வந்து என்ன வரும், ட்ரூ. ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் த மிஸ்டேக்? என்ன மிஸ்டேக் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு? இன்டிஜர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப், இங்க இன்டிஜர் அப்படிங்கிறது வேரியபிளுடைய டைப், வேரியபிளுடைய நேம் வந்து ஒரு கீவேர்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன்டிஜர். இட் கேன் பி, நம்ம கொடுக்கலாம், நம்ம தான் பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் int equal to 4, அப்போ வந்து என்னது, int சொல்லி போட்டீங்கன்னா அந்த வேல்யூ வரும். ஸோ அக்செப்டட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பார்த்தது. இங்க என்ன மிஸ்டேக்? ஓகே, ஸோ ப்ரோக்ராமர்ஸ் எப்பவுமே வந்து இங்க வந்து சின்டாக்ஸ், அதாவது அந்த கோலன் செமிகோலன் போட்டோம், அது தேவையில்ல. ஓகே, இட்ஸ் கன்சிடர்ட். இட்ஸ் நீங்க கொடுத்தாலும் எடுத்துக்கும், கொடுக்காதனாலும் எடுத்துக்கும். ஓகே ஓகே, சரி. இங்க நீங்க ரெண்டு விதமான கன்வர்ஷன் படிச்சீங்க. ஒன்னு வந்து இம்ப்ளிசிட், இன்னொன்னு வந்து எக்ஸ்பிளிசிட், ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து அவனோட ஐடியாலஜி, அந்த டெவலப்பரோட ஐடியாலஜி என்ன இருக்குன்னா, வரக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு இன்டா மாதிரி வரணும், அதுதான் அவனோட ஐடியாலஜி. ஆனா அவன் கொடுத்துருக்க வேல்யூ வந்து என்னது, ஃப்ளோட், ஓகேங்களா? அப்போ ஃப்ளோட்டை அவன் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண ஆசைப்படுறான். இதுதான் அந்த லைன் வந்து நமக்கு சொல்லக்கூடிய கதை, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும், இன்ட் ஈக்குவல் டு, இப்போ இவன் வந்து என்ன செய்யறான், ஃப்ளோட்டா இருக்கிறத ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன செய்யறான், இன்டிஜரா மாத்துறான். அப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன், ஓகேங்களா? எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனுக்கு இன்ட் ஆஃப் இப்படிதான் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்ய முடியும், கால் பண்ண முடியும், ஓகேங்களா? சாரி, ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இது வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்றது நான் சொல்றேன். ஓகே, இப்போ a equal to int of 10,8, ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இந்த இடத்துல int object is not callable அப்படின்னு வந்துச்சுன்னா, நான் இங்க intன்றது வந்து என்ன செஞ்சுட்டேன், 4ன்னு போட்டேன், ஓகேங்களா? அப்போ வந்து அந்த intன்றது வந்து அது என்ன செஞ்சிருக்கும், அதோட ரியல் டிஃபால்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கும். அதனாலதான் நான் int ஆஃப் போடும்போது எனக்கு unable to callable அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணிடும், ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா a equal to int 10.90 அது கொடுத்த இன்புட்டா போட்டிருக்கேன். இப்ப ஏவை பிரிண்ட் பண்றேன், அது வந்து ஒரு இன்டிஜராவே கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த சின்டாக்ஸ்ல 2 எரர் இருக்கு. ஒரு எரர் வந்து இந்த வேரியபிள் நேம், இன்னொரு எரர் வந்து என்னன்னா இங்க கால் பண்ண இந்த ஃபங்க்ஷனோட ஃபார்மட் சின்டாக்ஸ் வந்து தப்பு, ஓகேங்களா? ஓகே, சோ ஓகே, which is not relevant. இந்த நாள்ல ஆட் மேன் அவுட் வந்து இருக்கு. இப்போ ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னவா இருக்கு, ஒரு என்ன டைப்பா இருக்கு, லிஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏ வந்து என்னவா இருக்கு, ஓகே. சோ அவுட்டர்ல வந்து என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அவுட்டர்ல வந்து என்ன இருக்கு, லிஸ்ட். உள்ள வந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து என்ன டைப்பா வேணாலும் இருக்கலாம், சரியா? சரி, ஓகே. இப்ப அடுத்து வந்து a ஈக்குவல் டு
லிஸ்ட்னே கொடுத்துட்டான். லிஸ்ட்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். செட், லிஸ்ட், டேபிள் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனோட நேம் தான். ஓகேங்களா? இப்ப லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஃப்ளவர் பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கான். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? செட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மூணுமே வந்து லிஸ்ட் சம்பந்தப்பட்டது இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் வந்து என்னது ஆட் மேன் அவுட். ஓகேங்களா? அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னன்னா 4th ஒன். இங்க டபுள் பிரேசஸ் கொடுத்திருக்காங்க. இது ஓகேவா? ஒன்னு இருந்தாலே போதும் தானே? ஓகே. சோ நான் முதல்லயே உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் கரெக்டா. இப்போ வந்து b ஈக்குவல் டு 10, 20, 30. இது வந்து ஒரு லிஸ்டோட டெஃபினிஷன். c ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 10, 20, 30. இப்படியே நம்ம கொடுக்கலாம். இதுவும் வந்து என்னது சாரி ஒரே நிமிஷம் இருங்க. List expected at most one argument got 3. Oh, okay. It is expected like this. Okay. அதாவது ஓகே சாரி இப்போ நீங்க வந்து இன்டிஜர்னு ஒன்று கன்வெர்ட் பண்ணீங்கல்ல டைப் காஸ்டிங். ஸோ அது மாதிரி லிஸ்ட்னு சொல்லி டைப் காஸ்டிங் இருக்கு. சரியா? ஸோ லிஸ்ட் இது வந்து ஒரு டைப் காஸ்டிங். இன்டிஜர் இது வந்து டைப் காஸ்டிங், அதாவது எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ளோட்னா ஃப்ளோட், ஓகே, ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளிசிட். ஓகேங்களா? இப்போ வந்து செட்னு போட்டீங்கன்னா செட்டா மாத்தும். ஓகேங்களா? அதே போல வந்து டிக்ட்னு போட்டீங்கன்னா டிக்டா மாத்தும். டியூபிள்னு பாத்தீங்கன்னா டியூபிளா மாத்தும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்புட்டா என்ன செய்யறாங்க? லிஸ்டா டைப் காஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அதைத்தான் இங்க அதை சொல்லியிருக்கு. ஆக்சுவலா லிஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு கன்வர்ஷன் மெத்தடு. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் வந்து நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு டியூபிள் கொடுத்துருக்கேன். அப்போ டியூபிள் வந்து அது என்ன செஞ்சிருக்கு? ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப இங்க உள்ள கொடுத்துருக்கிறது வந்து என்னது? டியூபிள். அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க? லிஸ்டா டைப் காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது போவோம். வாட் இஸ் த மிஸ்டேக்? இதுல வந்து என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ அப்படின்றது வந்து ஒரு டியூபிள். ஓகேங்களா? ஸோ டியூபிளோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 25 அப்படின்றத அசைன் பண்றாங்க. அசைன் பண்ண உடனே இப்படி ஒரு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. எதுக்காக இது த்ரோ பண்ணுது? என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? எதுக்காக இது த்ரோ பண்ணிருக்குன்னா a of 0ல 10 தான் ஆக்சுவலி இருக்கு. ஈக்குவல் டு 25 நம்ம போய் அசைன் பண்ண சொல்றோம். இது வந்து டியூப் லிஸ்ட்ல வந்து அப்பன் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். பட் வந்து இங்க வந்து மாடிஃபை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் ஆட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் ரன் ஆகணும்னா எந்த இடத்தை மாத்தினா ரன் ஆகும்? ஏன்னா அதுதான் கேள்வி. மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ரன் ஆகணும். எந்த இடத்துல மாத்தினா ரன் ஆகும்? விச் பிளேஸ் ஐ நீட் டு சேஞ்ச்? நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஸோ விச் பிளேஸ் ஐ நீட் டு சேஞ்ச்? ஸோ ஏ ஈக்குவல் டு 10, 20 கொடுத்துருக்கேன். ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 25. ஒரு டெவலப்பரோட அல்டிமேட் எய்ம் வந்து என்னன்னா ஏன்னு ஒண்ணு இருக்கணும், அதுல ஏ ஆஃப் 0 வந்து நான் 25 மாத்தணும். அதுதான் அல்டிமேட் எய்ம். ஆனா அந்த டெவலப்பர் வந்து என்ன செஞ்சுட்டான்? ஏவை டிக்ளேர் பண்ணும்போது டியூபிளா டிக்ளேர் பண்ணிட்டான். ஆனா டியூபிளா டிக்ளேர் பண்ணாம அவன் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு லிஸ்டா டிக்ளேர் பண்ணிருந்தான் அப்படின்னா அவனால அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்ய முடியும்? ரன் பண்ண முடியும். அப்போ வந்து என்னன்னா அவன் மிஸ்டேக் பண்ணது வந்து என்னன்னா இங்க டியூபிளா டிக்ளேர் பண்ணதுதான். அப்ப அந்த டியூபிளா டிக்ளேர் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு லிஸ்டா மாத்திட்டானா இந்த கோட் வந்து என்ன செய்யும்? ரன் ஆகும். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா which is the incorrect statement? எது தப்பான ஸ்டேட்மெண்ட்? பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த நாள்ல எது தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. சோ ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது கரெக்ட், ஆர்ன்னு கொடுத்துருக்கிறது கரெக்ட், அண்ட் கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்ட். இந்த கீவேர்ட் கரெக்டா இருக்கு. சரியா? இப்ப இங்க 0ன்னு கொடுத்து 1 கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பருக்கு நடுவுல லாஜிக்கல் பாக்குறாங்க. 0 and 1னா
கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யும், ரன் ஆகும், ப்ராப்ளமே இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை. 1 and 1னாலும் ரன் ஆகும், தப்பு இல்லை. இப்போ a ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தான்ல பூலியன் நம்பரோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஷுட் பி அப்பர் கேரக்டர், மற்ற எல்லாமே லோயர் கேரக்டர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகுமா? ரன் ஆகாது. ஸோ ஸ்மால் லெட்டர்ல இருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகே, வாட் இஸ் த அவுட்புட்? இதோட அவுட்புட் வந்து என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, டேட்டா டைப் ஆஃப், இதோட டேட்டா டைப் என்னன்னு பிரிண்ட் ஆகும். இதோட டேட்டா டைப் வந்து என்னன்னா இன்ட்னு பிரிண்ட் ஆகும். இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும்? இல்ல இந்த இடத்துல வந்து ஒண்ணு இது ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கணும். ஓகே, இல்லாட்டினா இத வந்து என்ன செய்யணும், ஒண்ணு இன்டிஜரா மாத்திக்கிட்டு. ஓகே, சோ அப்ப ஏதாவது ஒரு டைப் காஸ்ட் பண்ணிட்டு பண்ணிருக்கணும். இத ரன் பண்ணா என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். ஆமா, தட்ஸ் இட், அவ்வளவுதான். அவ்வளவுதான், நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ num underscore int plus num underscore str இப்படி போட்டா எனக்கு என்ன செஞ்சிடும், உடனே unsupported எரர் த்ரோ பண்ணிடும். அப்ப என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், டைப் காஸ்ட் பண்ணிருக்கணும். ஓகே, இப்ப நான் ஸ்ட்ரிங்கா டைப் காஸ்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து அவுட்புட் வந்து என்னது, ஒரு ஸ்ட்ரிங்கா வரும். அப்ப வந்து இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யணும், அவங்க மாத்தணும். இதோட அவுட்புட் வந்து என்னன்னா எரர். ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் த அவுட்புட்? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இது வந்து உங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து ஆப்ரேட்டர் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ரேட்டரோட வேல்யூஸ் வந்து என்னவோ அது வரும். ஓகேவா? ஸோ இதை நீங்க போட்டு பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுமே நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து என்னன்னா ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வச்சு ஜஸ்ட் ஒரு இது போட்டுருக்கேன். ஸோ ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இல்ல, சோ ஃபார் இல்ல. ஓகே, சோ இப்போ நீங்க இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல சொல்லிருக்க எல்லா விஷயத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? இத ஃபுல்லா நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து இந்த பிபிடி வந்து ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்த்து அதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த கரெக்டா ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அடுத்த வாரம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த லெவல் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கால் பண்றது, எப்படி லூப்பிங் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து தேர்ட் லெவல்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ், லைக் எப்படி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஒரு த்ரெட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு சாக்கெட் ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்றது. ஸோ அப்போ அந்த தேர்ட் லெவல்ல போகும்போது யூ கேன் கெட் ஃபுல் நாலேஜ் ஆஃப் பைத்தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பெஸ்ட் பிகினருக்கு இது வந்து ஒரு குட் ஸ்டார்ட் அப். ஸோ நீங்க தேர்ட் லெவல் முடிக்கும் போது அந்த பிகினருக்கு வந்து என்னன்னா ஓவரால் ஒரு பைத்தான்ல என்ன விஷயங்கள்லாம் சாத்தியக்கூறு இருக்கு பேசிக்கா அப்படின்றத வந்து அந்த தேர்ட் லெவல் முடியும் போது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? இல்ல, சோ ஃபார் நல்லா புரிஞ்சுச்சு. நீங்க வந்து கிளாஸ் எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய. ஆனா நான் இதுல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். நான் சின்ன சின்ன அந்த டைப் கன்வர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. இப்போ ஓகேவா இருக்கு. ஓகே ஓகே சரி. ஓகே, thank you so much. Yeah, thank you. Bye. For sharing that. Okay, bye.